எல்லாருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ சேனல் எஸ்பெஷலி ஃபார் விமன் ஐபிசி மங்கைன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்றைக்குமே வந்து விமனுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு போய் சேர வேண்டியிருக்கு. ஸோ என்கரேஜிங் விமன் இன்றைக்கி இருக்கிற இராவில் இன்றைக்கி இருக்கிற டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் ஐ விஷ் ஐபிசி மங்கை அண்ட் டீம் ஆல் த பெஸ்ட். ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பட் மோர் தென் ஸ்கின் கேர் டிப்ஸ் இதை நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு போட்டுக்கோங்க, அதை ஃபேஸ் போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பியூட்டி ரெஜிம், அதாவது நம்ம மேக்கப் போடுறவங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்து இப்போ யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் படித்து தேர் புட்டிங் தேர் ஓன் மேக்கப். ஸோ மேக்கப் போடுறது வந்து எவ்வளோ முக்கியமோ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் எவ்ரிடே வச்சுக்க வேண்டியது வந்து ஸ்கின் கேரில் வந்து இந்த பேக்ஸ் போடுறது, ஃபேஷியல் பண்ணுறது, இதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. மேக்கப் போடுறவங்களுக்கு முக்கியமாக நிறைய பேருக்கு மேக்கப் போட்டுட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இட் இஸ் மேபி வாஷ் தேர் ஃபேஸ் ஆர் சரியாக வந்து தே டோன்ட் டூ திஸ் கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ். எஸ்பெஷலி மேக்கப் போடாதவங்களும் சரி, வெளியில் பொல்யூஷனில் போகிறோம், சன்னில் போகிறோம். ஸோ நிறைய வந்து பொல்யூஷனில் அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகுது ஸ்கின்னு. ஸோ நிறைய பேருக்கு ட்ரை ஆகும், நிறைய பேருக்கு ஆயிலி ஆகும். அதனால தான் பிம்பிள்ஸ் வருது, ரேஷஸ் வர்றது, அப்புறம் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா டேனிங் வர்றது, இதெல்லாமே நடக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் அ குட் ஸ்கின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், யூ ஹாவ் டு கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ். மேக்கப் இருக்கோ இல்லையோ. ஸோ கிளென்ஸ் அப்படின்னும் போது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். மார்க்கெட்டில் இன்றைக்கி நிறைய இருக்குது. நான் இன்றைக்கி எந்த ப்ராடக்ட்டும் சொல்ல போகிறதில்ல. கிளென்சர் வந்து நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் ஆல்சோ இஸ் அ கிளென்சர் தான். ஆர் எனி க்ரீம் தட் வி ஹாவ் லைக் அ கோல்ட் க்ரீம், சப்போஸ் நேச்சுரல் ப்ராடக்ட் இல்லைன்னா கிளென்சர் தான். பாதாம் ஆயில் இஸ் அ கிளென்சர் தான். ஸோ யூ ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் யுவர் ஃபேஸ் வித் தட். ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு காட்டன், சின்ன ஒரு காட்டன் துண்டு, ஒரு பேட் மாதிரி ரோல்லேருந்து வந்ததாக காட்டன் பேடாக இருந்தாலும் சரி, ஒரு பன்னீர், ரோஸ் வாட்டர் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின். யூ கேன் யூஸ் ரோஸ் வாட்டர் அண்ட் நைஸ்லி ரிமூவ் த டர்ட் ஸ்கின்லேருந்து எல்லாமே. மேக்கப்னா மேக்கப், ஸோ எங்கே மேக்கப் போட்டிருக்கோமோ எல்லாமே க்ளீனாக எடுத்துடணும். தென் யூ வாஷ் யுவர் ஃபேஸ். அதுக்கப்புறம் தான் யூ வாஷ் யுவர் ஃபேஸ். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதும் சோப் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை டு யூஸ் அ நேச்சுரல் சோப் ஆர் அ குட் ஃபேஸ் வாஷ். மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ட்ரை டு யூஸ் சம்திங் வித் லெஸ் கெமிக்கல்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா கடலை மாவு, தயிர், அது வந்து பாரம்பரிய ஒரு விஷயம், ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. கொஞ்சோண்டு கடலை மாவை வச்சுட்டு தயிர் போட்டுட்டு அதை கலந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ், 2-3 minutes கொஞ்சம் எப்படி சோப்பு யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி தான் வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிளாட் யுவர் ஸ்கின். சும்மா போட்டு தேய்ச்சி டோன்ட் ரப் யுவர் ஸ்கின் டூ மச். ரொம்ப முக்கியம். ஸ்கின்னை டச் பண்ணிகிட்டே இருந்தாலே ஸ்கின் வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ வென் யூ மாய்ஸ்சரைஸ் நெக்ஸ்ட், அகெயின் இது வந்து கடலை மாவோ எந்த ஃபேஸ் வாஷோ ட்ரை ஆகும், திரும்பி மாய்ஸ்சர் போயிடும். ஸோ மாய்ஸ்சரைஸ் நைட்டாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு நைட் ரெஜிம். ஸோ லாஸ்ட்டாக தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது நைட் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னா யூ கேன் யூஸ். ஸோ வீட்டிலே பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ டோன்ட் கீப் யுவர் ஸ்கின் வித் மேக்கப் ஆர் எனி பொல்யூஷன் ஆர் டஸ்ட். க்ளீனாக வச்சுக்கோங்க, நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கின் கேர் டிப்ஸ் வரும், நானும் சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய சேனலில், பாருங்கள். பட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கிளென்ஸ், டோன் அண்ட் மாய்ஸ்சரைஸ். You will have beautiful skin and be happy inside. கண்டிப்பாக வெளியில் நம்ம ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தேங்க்யூ. பால் அலர்ஜி குழந்தைங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதுக்கான வீடியோ தான் இது. எப்பவும் பால் அலர்ஜியை பொறுத்த வரைக்கும் மெதுவா தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.